நீங்க ஆடுறது முடியா சரி கூட்டு வரையா நேற்றோடு 16 நாள் முடிந்து விட்டது. இன்று 17 சண்டையானே உருவத்தை பார்த்தால் எவை என்ன பண்ண முடியாது. ஒரு பையன் கிடையாது. சாமின்னு சொல்றான் 3. ஆட்கள் அழித்தல் படைத்தல் நாரணன் காரணம் சிவன் பிரம்மா விஷ்ணு அந்த முக்கர்த்தாக்கள் வந்து எதிர்த்தாலும் சரி, அந்த தெய்வமே நம்மளை எதிரியாக நினைத்தாலும் சரி, அந்த அரணம் சந்தையிலே ஒரு ஆளை பார்த்தா தெரியும் போறவன் எப்படி வருவான். புரியுதா? இருக்கும்போது எனக்கு என்ன ஒரே ஒரு பையன் நம்மளை ஆட்டவும் முடியாது. ஆமா, வெற்றி என்பது கிடையாது. அந்த தெய்வமே வந்து எதிர்த்தாலும் சரி ஒன்றும் பண்ண முடியாது. ஆமா, என்ன காரணம் தெரியுமா? கடந்து விட்டதோ, வருஷங்கள் ஆகிவிட்டது.
அப்படியே நினைக்கிறேன். ஏய், எப்பவே முடிச்சிருப்பேன் அந்த பாரத்தை. தெரியுமே. புரியுதா? அதனால அந்த கிழப்பையன் பண்ண மேல சமாச்சாரம் தான் இருக்கு. புரியுதா? இல்லைன்னா பசங்களை எப்போ ஊதிட்டு போனாங்க. இப்ப நான் வந்துட்டேன்ல, ஆ, நான் வந்துட்டேன்ல, இனிமே வெற்றி உனக்கு, முடி உனக்கு. அதனால இந்த கர்ணன் உயிரோடு இருக்கும் வரை உனக்கு தோல்வி என்பதே கிடையாது. அண்ணா, எப்படி? இன்று நாள் 17. என்ன காரணம்? நீங்கள் தோற்றம் பாத்தியா? என்ன இது? போறவன் வெற்றியா தோல்வியா என்பது நன்றாகவே தெரியும். இந்த கர்ணன் உயிர் உள்ளவரை உனக்கு தோல்வி என்பது கிடையாது. யாராவது சொல்லுவாங்களா? நான் ஒரு வேலை இறந்துட்டா அப்ப வேணா சொல்லு. ஏன் உனக்கு வெற்றியை தேடி தரணும்னு நான் நினைக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? கையாம போயிட்டானோ நீதானும் காரணம் என்ன தெரியுமா? என் கூட்டு பணத்தை கொடுத்துட்டு அட்வான்ஸ் வேற ஒண்ணும் கிடையாது. அதனாலதான் தம்பி துரியோதனா, ஒரு குலம் இல்லா என்னை, ஒரு குலம் இல்லா என்னை உங்க குலத்தில் உள்ளோனி ஒருவனாக்கி ஏரூர் மலையில் வளர்ந்த என்னை செம்பன் முடி சுட்டி நான் எங்க இருந்தேன்? என் தாயார் என் தகப்பன் யார் தெரியாத இருந்த என்னை உங்க குடும்பத்திலே ஒருவனாக்கினே. அகம் வரத்தேனா? தேரோட்டும் அணையிலே வளர்ந்த என்னை கொண்டு வந்து ஆடை ஆபரணம் பூசணம் கொடுத்து என்னை ஒரு பெரிய ஆளாக்கினேன். அதை மறப்பேனா? அது மட்டும் அல்லாமல் நீரோரு புவிபால வளரும் போது கதிர்மொழி ஒற்ற போது யாருக்கு என் உயரையும் தம்பி உங்களை எவ்வாறு இந்த நாட்டு மக்கள் மதிக்கின்றாரோ மரியாதை செலுத்துகிறாரோ அதையே அண்ணன் கர்ணனுக்கும் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னார் திருவாய். மறக்க முடியும். இந்த உடல், இந்த உயிர் ஒன்னால் அளிக்கப்பட்டது. இந்த உயிர் உங்களாலே போனாலும் போமே தவிர உன்னை தோல்வியடை வச்சுட்டு போவாது. நான் இருக்கும் வரை வெற்றி உனக்கு தான். அப்படியே உனக்கு மன சங்கடப்பட்டாலும் நீட்டா கைய அட சத்தியமாக சத்தியமா வெற்றி உனக்கு, முடி உனக்கு. ஒரே ஒரு பையன் சத்தியம் பண்றாங்க. சத்தியம் பண்றாங்களா? இது வரைக்கும் 11 அக்ரோனி சேனன்னு சொன்னாங்க. சண்டைக்கு போனவங்க ஒருத்தவங்க கூட சத்தியமாவது பண்ணிட்டு போனாங்க. நான் வந்துட்டேன் இல்லடா. ஆனால் அத்திமாநகரம் 66,000 வீடு ஏக சக்தேஸ்வரன் ஒருவருக்கும் வணங்காத செல்வம். அப்படி இருந்த போதிலும் சத்தியத்தை கொடுத்த உடனே நான் என்ன நினைக்கிறேன், முழுவதும் நமக்கே ஆச்சு. எனக்கு பலம் என்பதே கிடையாது, வெற்றி என்பது உறுதியாகிவிட்டது. இந்த நகரம் நமக்கு இருந்தாலும் இதனால சங்கடப்படுற அங்க எதிரா இருப்பது யாரா? யாரு? யாரு? அந்த எதிரி யாரு? அர்ஜுன் பையன்.
அவன் ஒரு எதிரி நின்று பயப்படுற நேரா போவான். இதுல 3 இதுல 2 அப்படியே மல்லாட்டு புரிந்து வந்துட மாட்டான். அவனுக்கு போய் பயந்து கிடக்குறேன். பயந்தா இருந்தாலும் அப்புறம் இருக்கிற வரைக்கும் நம்ம பயப்பட மாட்டான். இந்த 5 பேருக்கு சகாய புருஷனா ஒருத்தன் இருக்கானு அந்த கண்ணம் பையன் அந்த குடுடுப்புக்காரன் அவன் மானங்கட்ட அவனுக்கு பயம். அவன் வண்டி ஓட்டுற பையன். அவெல்லாம் சும்மா ஆடு மாடு மேய்க்கதான். இதுல 3 என்ன இதுல 2 என்ன அவனை வாயில கவி. நம்ம அண்ணனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதுல 2 இதுல 3 அப்படியே வாயில சப்பி இழுத்து வந்து வருங்க. அவன் தான் ஒரு பெரிய மனுஷன் அண்ணா. அவன் சேர்த்து தரான். வெற்றி நமக்கு ஆகி போச்சு. வெற்றி உனக்குடா. கதை வரணும்ல கூட்டா இது வந்து தம்ம தம்மன்னு ஆக்கி போட்டு கதை வரும். எங்க போறோம்? புதுச்சத்திரம் போறீங்க? கருடாங்க தான் போறீங்க? சண்டைக்கு அமரமாகிய குருஷேத்திரம். ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. அங்க போய் நான் கருடு வாங்க ஞாபகம் எனக்கு வந்து போச்சு. வேற ஒண்ணும் இல்ல. காலையில போய் வாங்கிடுவோம். அங்க சண்டைக்கு போறோம். ஆமா. அதனால் அங்க போய் அந்த ஆயுதம் இல்லை இந்த தான் போறேன். அங்க போய் அது இல்லைங்க திரும்பி வரக்கூடாது. வரக்கூடாது. ஒருத்தான் போறாரு. குறைபாடு இருக்கா பார்த்துவான். எதுவும் இல்லைங்க. எதுவும் குறை இல்லைங்க. ரெட்டியா இருக்குங்க. அதோட விடு. அந்த சந்தேகம் என்பது கொடிய நோய். ஆமாங்க. அதை நாம தெரிஞ்சுக்கணும். அண்ணா செல்லக்கூடிய இடமாகப்பட்டு அமராகிய குருசத்திரம். அங்கு எதிராளியோடு சண்டை செய்கின்ற போது அந்த ஆயுதம் இல்ல இந்த ஆயுதம் இல்ல அது இருந்தா அவனை கொண்டு திரும்ப வரக்கூடாது. நான் வென்றிருப்பேன். அதனால நான் வந்துட்டேன்னு திரும்பி வரக்கூடாது என்பது வரக்கூடாது அல்லமா? அவனை சொல்லலாமா? சொல்லு தம்பி துரியோதனா. லாஸ்ட் அம்பு குத்திரா எதிராளிய வரக்கூடிய அர்ஜுனனுக்கு ரதச்சாரியா வருவது யார்? அதுதான் உண்மை. அவருக்கு நிகராக அவருக்கு சமமாக மனிதரே கனியுடன் இவர்களை கண்டித்து வருவேன் தம்பி. எந்தருமா நாராயணுக்கு நிகராக ராம சல்லி எனக்கு ரதம் ஓட்ட வந்தா என்ன நம்ப இல்லைன்னா போ. நான் என்ன சொல்றேன்? நாட்டாளோட எடுத்து போதும். இது நடக்கிற கதை. வேடாங்க கூத்த அவருங்க. லைட்டை உடைக்க வாங்க போ. நடக்கிற கதை சொன்னா நடக்கும். நடக்காது. சல்லிய மாமா எனக்கு தேரோட்டியாக வந்தார். அவர் என்ன சாதாரண ஆளா? அவர் கடவுள். கைலாய பரமனை கண்குளிர பார்த்தவர். 3 முறை பார்த்தவர். அவரை போய் ரதம் ஓட்ட வாங்கினா வருவாரு. புரோட்டாவுக்கு மாவு பேசுற மாதிரி நம்ம பேச மாட்டாரு. இதனாலதான் நீங்க போறது. மாமா 3 தரம் பார்த்தாரு, 4 தரம் பார்த்து 10 தரம் கூட பாக்கட்டும். மாமங்கிட்ட போய் நேர அண்ணனுக்கு கர்ணனுக்கு ரதம் ஓட்ட வாங்க கூப்பிட போறா? நடப்போடா. ஆமா அமர செய்யணும். செய்ய வேண்டிய உபசாரம் செய்யணும். போட்டு காணணும். சத்தியத்தை வாங்கி மெதுவா புரியுதா?
மாமனை வான்னா வந்துட்டு போவாரு கரைப்பாரு கரைத்தா கல்லும் கரையண்டா காரி ஆகுனா கழுத காலை புடிச்சிடலாம் ஓடி காட்டினா போதும் ஓடா நான் ரோடு போடுறேன்